விருத்தாச்சலம் அருகே இருளக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவிக்கு கத்தி குத்து ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அது குறித்தான இந்த சிசிடிவி காட்சியானது வெளியாக இருக்கிறது. மாணவி ஸ்வேதா என்பவரை ஒருதலை காதலித்து வந்த அருள்குமார் என்பவர் வரிச்செயலில் ஈடுபட்டு அவரை கொலை செய்ய முயன்றிருக்கிறார். தோழியுடன் சென்ற +2 மாணவியை பேனா கத்தியால் தாக்கிய இருக்கிறார் அந்த இளைஞர். அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒருதலை பட்சமாக காதலித்து வந்த இளைஞர் +2 மாணவி மீது வெறிச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார். பேனா கத்தியால் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்திருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் குத்திவிட்டு ஓடக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருக்கிறது. சிசிடிவி காட்சிகளானது வெளியாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை இந்த செய்தியாளர் நாகமுத்து விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நாகமுத்து. +2 மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்யப்பட்டிருக்கிறார். அவரது உடல்நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? மேலும் அந்த இளைஞர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி மீது பேனா கத்தியை கொண்டு குத்திவிட்டு சென்ற அந்த சிசிடிவி காட்சிகளைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இருளங்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த சின்னமணி என்பவர் சிங்கப்பூர்ல வேலை பார்த்து வரும் நிலையில அவரது மனைவி மற்றும் மகள் இருவரும் விருத்தாச்சலத்துல ஒரு வாடகை வீட்டுல வசித்து வருகின்றனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடைவீதிக்கு சென்ற தனது ஸ்வேதா என்ற பெண் பாத்தீங்கன்னா பள்ளிக்கு சென்று வருவது வழக்கம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதே கிராமத்தை சேர்ந்த அருள்குமார் என்பவர் இவரை காதலித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அவரை தொடர்ந்து வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஸ்வேதா தனது பெற்றோரிடம் கூறி அந்த வாலிபரை கண்டித்த நிலையில இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா, அதாவது இவரை பின்தொடர்வதை வழக்கமாகவே கொண்டிருக்கிறார். இந்த நிலையில பள்ளிக்கு சென்று விருத்தாச்சலம் கடைவீதி பேருந்து நிலையத்துல பேருந்து நின்று கொண்டிருந்த போது வாலிபர் அருள்குமார் பாத்தீங்கன்னா ஸ்வேதாவை தொடர்ந்து தன்னிடம் பேசுமாறு வற்புறுத்தி இருக்கிறார். அப்போது தோழிகளோடு சென்ற அந்த ஸ்வேதா நின்று கொண்டிருந்த நிலையில உள்ளே சென்று அவர் அந்த பேனா கத்தியை எடுத்து அவரை சராமாரியாக தாக்கியிருக்கிறார். இந்த சிசிடிவி காட்சிகள் அந்த கடையிலிருந்து தற்போது இது கிடைத்திருக்கின்றன. இது சமூக வலைதளங்களும் தற்போது வைரலாக பரவி வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அவரை குத்திவிட்டு அந்த வாலிபர் தப்பி ஓடி இருக்க இது தொடர்பாக போலீசாரிடம் புகார் கொடுக்கப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கத்தி குத்து ஏற்பட்ட அந்த ஸ்வேதா என்ற மாணவி தற்போது விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் பொதுமக்கள் மற்றும் சமூகங்களிடம் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.